வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோக்கள் இந்த நாட்டின் மாப் லிஞ்சிங் எடுத்து காட்டுகிறதா அல்ல மாப் ஜஸ்டிஸை எடுத்து காட்டுகிறதா? மக்கள் கையில் இந்த நாட்டிற்கக்கூடிய நீதி நியாயம் போக தொடங்கிவிட்டதா என்கிற இந்த கேள்வி. இந்த இரண்டு கதைகளுமே, ஒன்று ராஜஸ்தானின் ஸ்ரீ கங்கா நகர் பிஜேபியின் ஆட்சி இருக்கக்கூடிய இடம், இன்னொன்று வெஸ்ட் பெங்கால் அகைன் பிஜேபியின் ஆட்சி. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிற ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து வைத்தார். ஆனால் இந்த நாட்டின் குழந்தைகளுடைய, பெண் குழந்தைகளுடைய, மகள்களுடைய நிலை இன்னைக்கு நீங்க இந்த இரண்டு கதைகளை வைத்து புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இரண்டு இடத்தில் நடந்த ரேப் அண்ட் மர்டர். ராஜஸ்தானில் வெறும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி தன்னுடைய டியூஷன் சென்டர்ல இருந்து திரும்பி வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் அந்த குழந்தையை கிட்னாப் செய்தது மட்டுமல்லாமல் ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல், இன்னொரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல், 32 பேர் அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார்கள் 5 நாட்கள். இது ராஜஸ்தானில் நடந்த சம்பவம். இன்னொரு புறம் வெஸ்ட் பெங்கால்ல வெறும் 11 வயது சிறுமி தன்னுடைய தோழிக்காக பரிசு வாங்குவதற்காக கிளம்பிய இந்த சிறுமி வீட்டுக்கு திரும்பவில்லை. அந்த குழந்தையுடைய சவத்தை ஒரு சாக்கில் கட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு தெப்பக்குளத்தில் முழுக வைத்து உயிருடன் கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் ரேப் அண்ட் மர்டர். இந்த இரண்டு கதைகளையுமே மிக ஆழமாக நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் எதற்காக இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது, இதற்கு மேல் போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, ஜஸ்டிஸ் நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எத்தனையோ வழக்குகள், நிர்பயால இருந்து தொடங்கி ஆசிஃபாவில இருந்து தொடங்கி ஹாசினி வரை, இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா நீதிமன்றங்களில் அந்த ஃபைல் அப்படியே இருக்கு. நிர்பயா இந்த நாட்டை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவம். அந்த மிருகங்களுக்கு கூட தண்டனை கிடைக்க எத்தனையோ ஆண்டுகளான. இது போன்ற ஜஸ்டிஸை நீங்க எப்படி பார்க்க போறீர்கள், அதை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் நடந்த இந்த கொடூரத்தை நீங்க பாருங்க. பரிப்பூர் ட்ராஜடி அண்ட் கங்கா நகர் ஹாரர் ரெண்டையுமே நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரியும். 2 இடத்துலயுமே 11 வயது 13 வயது இந்த சிறுமிகள். ராஜஸ்தானில் 32 பேர் ஒரு பெண்ணை கற்பழிக்கும் போது அந்த பெண் எத்தனை நபர்களிடம் கெஞ்சி கூத்தாடி இருப்பார், காப்பாத்துங்க, எனக்கு வீட்டுக்கு போகும். அந்த பச்சை குழந்தையை, அந்த குழந்தையோட கண்ணீரை பார்த்து கூட ஈவி இறக்கம் வரவில்லை. அப்போ நீங்க வெறும் போலீஸை மற்றும் குற்றம் சுமத்த முடியுமா, நீதிமன்றத்தை மற்றும் குற்றம் சுமத்த முடியுமா, அல்ல ஒட்டுமொத்த நிலையே எப்படி மாறிவிட்டது? ஒரு சின்ன குழந்தை எப்படி வேணாலும் கற்பழித்து விடலாம், நம்ம மீது எந்த விதமான வழக்கும் வராது. அப்போ இந்த ரேபிஸ்ட்கள் மனதிலிருந்து அந்த பயம் அழிந்து விட்டதா என்கிற இந்த கேள்வி. ஏன்னா அப்படி இருக்கு நம்மளுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம். பத்திரிகை துறையில் 26 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 26 ஆண்டுகளில் எத்தனை ரேப் கேசஸ்கள், எத்தனை ரேப் அண்ட் மர்டர் கேசஸ்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கும் 26 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த செய்திகளை வாசித்தேனோ அதே போன்றுதான் இன்னைக்கும் அந்த செய்திகள் இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலின் சவுத் 24 பரகா டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த இந்த சம்பவத்தை ஃபர்ஸ்ட் கேளுங்கள். நேற்று 4ஆம் தேதி ஜூலை மாதம் மாலை 4 மணி அளவில் இந்த சிறுமி தன்னுடைய அம்மாவிடம் கூறிவிட்டு சென்ற அந்த கடைசி வார்த்தை, அம்மா, நாளைக்கு என்னுடைய தோழியின் பிறந்த நாள், பரிசு வாங்கி சீக்கிரம் வந்த. குழந்தை வீட்டுக்கு திரும்ப 4 மணிக்கு போன குழந்தை 6 மணி ஆன பின்பு கூட வராத பட்சத்தில் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்திருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் பெற்றோர்களுடன் சேர்ந்து தேடி பார்த்திருக்கிறார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்களா? போலீஸ்காரர்கள் எஃப்ஐஆரை கூட பதிவிடாமல் நாளைக்கு வரும்படி விரட்டியடித்திருக்கிறார்கள். மக்கள் நைட்டு ஃபுல்லா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களை தேடி பார்த்ததற்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்களை
அலசி பார்த்தது இது போலீஸ் பார்க்கவில்லை, மக்கள் பார்த்திருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க பார்க்கிறீர்கள். ஒரு நபர் அந்த சிறுமியை அழைத்து செல்லும்படி அந்த காட்சி. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபரை பற்றியும் தகவல் கசிந்து விட்டது. பெயர் பிரவாஸ் மண்டல். பிரவாஸ் மண்டல் வீட்டிற்கு போலீசார்கள் போய் தேடி, இந்த கிராம மக்கள் போய் தேடி அந்த நபரை பிடிச்சு கேட்கும்போது இவன் கொடுத்த தகவல் படி அவன் இன்னொரு இடத்திற்கு அந்த பெண்ணை வித்திருக்கிறான். 11 வயது சிறுமியை இன்னொரு நபர் கையில் வித்து விட்டான். ஹியூமன் ட்ரேடிங் அங்க நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, அங்கங்க 3 நபர்கள் பிடித்திருக்கிறார்கள். அதுல ஒரு நபர் கொடுத்த அடையாளம் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு தெப்பக்குளம் இருக்கு. அந்த தெப்பக்குளத்துக்குள்ள மூட்டையில, சாக்கு மூட்டையில போட்டு அந்த பெண்ணை கொண்டிருக்கிறார்கள். அந்த சவத்தை எடுக்கும் போது இந்த இடத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. அந்த பெண்ணுடைய சவத்தை பார்த்தவுடன் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். கொந்தத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பரைப்பூர் மற்றும் ஜெயநகர் இந்த ரோட் ஜாம் செய்யப்பட்டது. பிடிபட்ட ஒரு நபரை மக்கள் கூட்டம் அடிச்சே கொன்றுவிட்டது. போலீஸ் வாகனங்கள், அரசு பில்டிங்ஸ்கள், அரசு ப்ராப்பர்ட்டிகள் மீது மக்கள் கற்களை எரிஞ்சிருக்கிறார்கள், தீ வைத்து கொளுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அந்த ஏரியாவை, அந்த டிஸ்ட்ரிக்டே ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக மாறி. தைனிக் பாஸ்கருடைய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா இந்திரஜீத் தட்டி இந்த நபர் தான் அந்த பெண்ணை கூட்டிச் சென்ற நபரா. இந்த நபரை கூட்டம், மக்கள் கூட்டம், அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அடிச்சே கொன்று விட்டார்கள். போலீஸ் கையில் கஸ்டடியில் இருந்த நபர். போலீசால் அந்த நபரை பாதுகாக்க முடியவில்லை. எந்த விதமான வழக்காக இருக்கட்டும், எந்த விதமான கிரைமாக இருக்கட்டும், அந்த கிரைம் நீதிமன்றம் வழியாக அந்த நபருக்கு உடனுக்குடன் தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் மக்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை இருக்கும், போலீஸ் மீது நம்பிக்கை இருக்கும். போலீஸ்ட போனா விரட்டி அடிக்கிறாங்க. நீதிமன்றங்கள்ல 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். எந்த அளவில் இந்த நாட்டுடைய நீதித்துறை இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஒரு ரேப் கேஸ், 2 ரேப் கேஸ் கிடையாது. லட்சக்கணக்கான ரேப் கேசஸ்கள் இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் இருக்கிறது. இது ஒரு ஸ்டோரி. இந்த இடத்தில் எதற்காக இந்த மக்களுடைய கோபம் மாப் ஜஸ்டிஸாக மாறுகிறது என்று பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இதுதான் அதற்கான வழியா? நீதிமன்றங்கள் 1 மாதத்தில் இது போன்ற நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருந்தால், அதுவும் 1, 2 அல்ல 10, 15 பேருக்கு டப்புன்னு அந்த தூக்கு தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்களை நாம் தடுக்க முடியும். அஞ்சுவார்கள் இந்த நபர்கள். ஆனால் நீதிமன்றங்கள் எந்த விதமான ரேப் கேஸாக இருந்தாலும் எந்த விதமான வழக்கு விசாரணை நடப்பதில்லை. நோ ஃபாஸ்ட் ட்ரையல் கேஸ். நிர்பயா வழக்கிற்கு பின்பு இதெல்லாம் கொண்டு வருவதாக தான் நீங்க கூறினீர்கள். என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்க. இந்த காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஒரு 10-15 ரேபிஸ்ட் அவர்களை கைத்தில் கட்டி போலீஸ் இழுத்து சொல்லும் போது ஒரு பெண் கையில் தடியை கொடுத்து, ஒரு போலீஸ்காரை கையில தடியை கொடுத்து அப்படி அடிக்கிறாங்க. அவங்க அப்படியே கதைகள். யாரு இவங்க தான் அந்த 32 பேர்ல இருக்க பிடிபட்ட ஒரு 10-12 பேர். மீதம் இருக்கக்கூடிய நபர்களை வலைவீசி தேடி வருகிறது போலீஸ். இந்த 3 ஹோட்டல்ஸ்களையும் புல்டோஸ் செய்து விட்டார்கள். புல்டோஸ் செய்வது மக்களுக்கு வேணா கைத்தட்டக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்தந்த ஹோட்டல்களில் எவிடன்சஸ்கள் இருந்திருக்கும். அந்த எவிடன்சஸ்களை அழித்துவிட்டு இந்த நபர்களை நீதிமன்றங்களில் கொண்டு போய் நிறுத்தும் போது இவர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி வெளிவரக்கூடிய ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. அங்கிதா பண்டாரி கேஸ், உத்தராகண்ட், அங்கேயும் ஒரு ஹோட்டலை இதே போன்று புல்டோஸ் செய்தீர்கள். இன்னைக்கு அங்கிதா பண்டாரி வழக்கில் அந்த பிஜேபியை சார்ந்த நபர்கள் எல்லாருமே வெளியில இருக்கிறார். எந்த நீதி நியாயமும் கிடைக்கவில்லை. அங்கங்க நீங்க பார்த்தீர்கள், இன்னைக்கும் பெற்றோர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார். இப்போ த வயர்ல வெளிவந்த ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா, சூரியப்பூர் மைனர் கேங் ரேப் இந்த விஷயத்தில் ஹியூமன் டிராஃபிக்கான இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட் அதற்கும் தகவலை கொடுத்து இதுல பிடிபட்ட நபர்கள் ஆனந்த் சர்தார், பிரபாஸ் மண்டல் மற்றும் திவாகர் சர்தார் 3 பேருமே இந்துக்கள். உயிரிழந்த சிறுமி ஒரு இஸ்லாமிய பெண்மணி, ஒரு சின்ன குழந்தை. 6 நபர்கள் கொண்ட ஒரு SIT அமைத்திருக்கிறார்கள். இது வெஸ்ட் பெங்கால் வழக்கை பற்றி நான் கூறுகிறேன்.
இவர்கள் மீது ரேப், கேங் ரேப், மர்டர், கிட்னாப்பிங், கான்ஸ்பிரசி டு டெஸ்ட்ராய் த எவிடன்ஸ் மற்றும் பாஸ்கோ இதற்கு கீழே வழக்கு பதிவிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நபர்கள் இவர்களுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும், எப்ப தூக்கு தண்டனை கிடைக்கும் என்கிற கேள்வி கேட்டீர்கள் யாருக்கும். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி இந்த குடும்பத்தை சந்திக்க பார்க்க போகும்போது அவரை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து விட்டது அங்க இருக்கக்கூடிய அரசு. சுபேந்து அதிகாரி, நாங்க ரொம்பவே சீரியஸாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறோம், இவர்களை சும்மா விட மாட்டோம், சாதாரணமாக விட மாட்டோம், ஆக்ஷன் எடுக்கும். பட் there is no clear reason given to Mamata Banerjee why you can't go and meet the family. There is no clear evidence. இதே போன்றுதான் வெஸ்ட் பெங்கால் ஆர்ஜே கர் வழக்கை வைத்து இந்த முறை பிஜேபி களத்தில் இறங்கியதே பெண்களை மையப்படுத்தி. அந்த ரேப் விக்டிமுடைய அந்த தாயாருக்கு சீட்டை கொடுத்த அந்த பெண்மணி இப்ப எம்எல்ஏ ஆனால் கூட அந்த பெண்மணிக்கு இன்னும் நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்கிற விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். ஸ்ரீ கங்கா நகர்ல என்ன நடந்தது? ஒரு ஆட்டோக்காரன் 13 வயது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமியை கடத்தி சென்று அந்த பெண்ணை ஒரு ஹோட்டல்ல போய் பணத்திற்காக வித்து அந்த ஹோட்டல்காரன்கள் இந்த சின்ன குழந்தையை வைத்து பாலியல் தொழிலை செய்திருக்கிறார். 32 மிருகங்களுக்கு முன்பு இந்த சின்ன பெண்ணுடைய சதையை பிச்சு திங்கிறதுக்காக தூக்கி போட்டிருக்கிறார். எப்ப நீதி கிடைக்கும், எப்ப நியாயம் கிடைக்கும் யாருக்குமே. இப்போ மக்களுடைய கோபம், மக்களுடைய ஆக்ரோஷம் வெளிவந்ததுக்கு பின்பு இந்த மாதிரியான அந்த போலீஸோடைய அந்த தடியடி மக்களுக்கு ஒரு திருப்தி பண்ணணும் இல்லையா, மக்களுடைய கோபம் வெடிக்கக்கூடாது இல்லையா. இந்த 2 வழக்குக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். சிசிடிவி ஃபுட்டேஜில் வைத்து இந்த 32 நபர்கள்ல இருந்து ஒரு 18 பேர் இன்னும் பிடிபடாமல் இருக்கிறார்கள். அவர்களை பிடிக்க போறார்களாம் போலீசார்கள். மை சேம் கொஸ்டின் அகைன், எதற்காக இந்த மாப் ஜஸ்டிஸ்? மக்கள் எதற்காக தன்னுடைய கையில் இந்த சட்டத்தை எடுக்கிறார்கள்? காரணம், மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அது சிதைந்து போய்விட்டது. இதற்கு மேல் நீதிமன்றத்தை நம்பக்கூடாது. ஏன் இந்த கேள்வி? ரெஜிஸ்டர்ட் கேசஸ் ஆஸ் பர் NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா, 2024 வரை வெறும் 2024ஆம் ஆண்டு மட்டுமே 29,536 ரேப் கேசஸ்கள் ரெஜிஸ்டர் ஆனது. ராஜஸ்தான் வாஸ் த டாப். இந்த ஸ்ரீ கங்கா நகர் இந்த மாநிலம் தான் டாப். இதற்கு முன்னாடி முதல் வருஷம் நீங்க பார்த்தீர்கள்னா 29,670, 31,677, கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கேசஸ் ஒவ்வொரு வருடமும் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய கேசஸ். இப்ப கோர்ட்டை நீங்க போய் பார்த்தீர்கள்னா பாக்சோ வழக்கில், அதாவது சிறுமிகளுடன் நடக்கக்கூடிய இந்த கேசஸ் மட்டுமே அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரை கோர்ட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸ், இழுவையில் இருக்கக்கூடிய கேசஸ்களுடைய எண்ணிக்கை 2,87,000, 2,87,000, not 1 or 2. இதுல பல பேருக்கு பெயில் கிடைச்சது. பல எண்ணம் 95% people are out on bail. ஒரு சில நபர்கள் சிறையில் இருக்கிறார். 2024 alone, the new cases which were registered was 88,902. The highest was 96% disposable rate. அதாவது இன்னைக்கும் நீதிமன்றங்களில் லட்சக்கணக்கான ரேப் கேசஸ்கள் பெண்டிங் ஆகும். ஓவரால் கோர்ட் நீதிமன்றங்களில் ஓவரால் எல்லா வழக்குகளுமே, அதுல ரேப், செக்ஷுவல் ஒஃபென்சஸ், இது எல்லாமே சேர்த்து, மர்டர், திருட்டு, இது எல்லாமே சேர்த்து நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு தேதியில 5 கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கிறது, நிலுவையில். அப்ப ஏன் இந்த மக்கள் சட்டத்தை கையில் எடுக்க மாட்டார்கள்? எதற்காக மக்கள் தானாகவே அந்த நீதி நியாயத்தை வழங்க மாட்டார்கள்? அது சரியான நீங்க கேட்டீர்கள்னா கிடையாது. மக்கள் கையில் சட்டம் போகக்கூடாது. என்னைக்கு ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் இது போன்ற சட்டங்கள், இது போன்ற நியாயங்கள் வழங்கப்பட தொடங்கிவிட்டார்களோ அன்னைக்கு அந்த நாட்டிற்கக்கூடிய போலீஸ் ஃபெயில் ஆகிவிட்டது, சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டது, அரசாங்கம் ஃபெயில் ஆகிவிட்டது, நீதித்துறை ஃபெயில் ஆகிவிட்டது. அதாவது மக்களுக்கு அவர்கள் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? நீதித்துறையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக, மக்கள் மனதில் அந்த போலீஸ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்ப்பதற்காக என்ன செய்யலாம்? புல்டோஸ் செய்யலாமா? வீட்டை போட்டு இடிக்கலாமா? கிடையாது. இந்த 3 மிருகங்கள் எல்லாமே ஹிந்து தானே, வீட்டை போய் இடிக்கலாம், புல்டோஸ் செய்யலாம். அடுத்து என்ன? அடுத்த ரேப் நடக்காது.
அதற்கு என்ன செய்யணும்? அடுத்த ஒரு மாதத்திற்கும் குறைஞ்சபட்சம் 15-20 வழக்குகளில் உடனுக்குடன் விசாரணையை செய்து அவர்களை தூக்கில் ஏற்றினால் மட்டும்தான். The justice has to serve immediately. உடனடியாக ஃபாஸ்ட் ட்ராக். இதுதான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு பின்பு, இந்த நபர் தான் ரேபிஸ்ட் என்று தெரிந்ததற்கு பின்பு எதற்காக கோர்ட் வளாகத்தில் ஹாயா நீங்க சிறையில போட்டு அடைப்பீர்கள்? ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் சிறையில் இருப்பான். இல்ல பெயில் வாங்கிட்டு வெளியூருக்கு போவான். வெளியில வந்து திருமணமும் கட்டிக்கிறார். இதுல பொய் வழக்குகளும் இருக்கு. அதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் இது போன்ற சிறுமிகளுடன் நடக்கக்கூடிய வழக்கில் இந்த நபர்தான் குற்றவாளி என்று தெரிந்த பின்பு கூட எதற்காக நீதிமன்றங்கள் இவர்களுக்கு தண்டனை வழங்குவதில் இந்த அளவில் தாமதமாக்கி வருகிறார். அப்போ என்னை பொறுத்தவரையில் இந்த நபர்கள் செய்ததில் எந்த விதமான தவறும் கிடையாது. Mob justice is 100% correct in this case. But logically speaking, இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்திற்கான மதிப்பு, மரியாதை, அந்த சட்டத்தை வைத்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களை சரியாக கட்டியமைப்பது, நீதித்துறையிலிருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை நீதித்துறை வழியாக தான் வர வேண்டும், போலீசார்கள் வழியாக தான் வர வேண்டும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெற்றோர்கள் போகும்போது விரட்டி அடித்திருக்காங்க, நாளைக்கு வாங்க. இதே போன்றுதான் ஹைதராபாத்தில் டாக்டர் பிரியங்கா ரெட்டியோட கேஸும் இருந்தது. ஒரு டாக்டர், வெட்டர்னரி டாக்டர் வீட்டுக்கு வரவில்லை. கடைசி அப்பாவுக்கு போன் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி இந்த இடத்துல நிக்கிறேன்ப்பா, எனக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே கிடைக்கல, ஆட்டோ எல்லாம் கிடைக்கல, கொஞ்சம் வாங்க கூட்டிட்டு போங்க. அப்பா உடனடியாக பைக் எடுத்துட்டு அங்க போய் பார்க்கும்போது டாக்டர் ரெட்டியை காணவில்லை. அப்படியே பதறி போன தகப்பனார் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். அங்க சொந்தக்காரர்லாம் வந்திருக்காங்க, நல்ல படிச்ச குடும்பம். ஹைதராபாத் போலீஸ் அந்த பெண்ணை எளிவாக பேசி, வயசுக்கு வந்த பொண்ணைய எங்க போயிருக்கோமியா, வந்துடும் நாளைக்கு, விரட்டி அடிச்சிருக்காங்க. இரவு முழுவதும் பெற்றோர்கள் உறக்கம் ஒழித்து அந்த பெண்ணை தேடி பார்த்திருக்கிறார்கள், காணவில்லை. அடுத்த நாள் அதிகாலையில் ஒரு கூச்சல் சத்தம், யாரோ ஒரு சவத்தை பார்த்திருக்கிறார். அப்படியே கருகி போய் வெறும் எலும்பு கூடு மட்டும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பிரியங்கா ரெட்டியோடைய சவம் தான் என்று உறுதி செய்யும். மறுபடியும் மக்களுடைய கோபம் போலீஸ் மீது வெடிக்கிறது. அடுத்த நாள் ஒரு ஹை டிராமா நடக்கிறது ஹைதராபாத். மக்கள் அப்படியே 2 புறமும் நின்று போலீசார்கள் மீது பூக்களை தூவி வீசுகிறார்கள். காரணம், அவர்கள் என்கவுண்டர் செய்து அந்த குற்றவாளிகளை சுட்டுக் கொன்று விட்டார்கள். 4 நபர்களை சுட்டுக் கொண்ட அந்த காட்சி. ஒரு SIT போடப்பட்டது, ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வில் வெளிவந்த ரிசல்ட் என்ன? 2 வருஷம் கழிச்சு that was a fake encounter. அப்போ உண்மையான குற்றவாளியை போலீசார்கள் பிடிக்கவில்லை, யாரோ 4 பேரை பிடிச்சு வச்சு என்கவுண்டருங்கிற பேர்ல போட்டு தள்ளி. நீதி கிடைச்சதா? நியாயம் கிடைச்சதா? அப்ப அந்த பெற்றோர்கள் இப்படி இருக்கும். எந்த போலீஸ் மீது நாம் பூக்களை தூவி அவர்களை பாராட்டினோமோ அந்த போலீஸ் இது போன்ற நாடகம். நிர்பயா வழக்கு 10 ஆண்டுகள் பிடித்தது. அந்த மிருகங்களுக்கு தூக்கு தண்டனை போடும். அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் சிறையிலேயே தூக்கு போட்டுட்டு செத்துட்டான். இந்த மாதிரி எத்தனை வழக்கு. ஹாசினி 7 வயது சிறுமி, சென்னை. அந்த மிருகம் இன்னைக்கும் சிறையில தான் இருக்கான், இங்கதான் சென்னையில புழல் சிறை. அவங்க அப்பா லெட்டர் போடுறாரு, மன்னிச்சு விட்டுருங்க என் மகனை. இஸ் திஸ் வாட் தி ஜுடிஷியரி, வாட் வி ஹாவ் டு see? இப்படிதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கணுமா? நீதிமன்றங்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரேப் கேசஸ்கள் பெண்டிங்கில் இருக்கும்போது, அதுவும் சின்ன சின்ன குழந்தைகளுடைய ரேப் கேசஸ். அப்ப எப்படி மக்கள் அமைதியாக இருப்பார்கள்? எப்படி மக்கள் மாப் ஜஸ்டிஸை கையில் எடுக்க மாட்டார்கள்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.